பண்டைய எகிப்திய மம்மிகளின் தனித்துவமான வாசனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய சடல பதப்படுத்தும் முறைகளின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதாக ஒரு புதிய அறிவியல் ஆய்வு கூறுகிறது. இந்த ஆய்வு ஜேர்னல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சயின்ஸில் வெளியிடப்பட்டுள்ளது. மம்மிக்களின் சுற்றுப்புற காற்றில் உள்ள சிறிய ரசாயன துகள்களை ஆய்வு செய்தபோது சடலங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட எண்ணெய்கள், தாவர பிசின்கள், தேன்மெழுகு, பிட்டுமென் போன்ற பொருட்களின் இருப்பு கண்டறியப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த ரசாயன குறிப்புகள் பண்டைய எகிப்தியர்கள் மம்மியாக்கத்திற்கு பயன்படுத்திய தொழில்நுட்பங்கள் காலப்போக்கில் மேலும் வளர்ந்ததை காட்டுகின்றன. நூற்றாண்டுகளாக வரலாற்றாசிரியர்களையும் விஞ்ஞானிகளையும் கவர்ந்த ஒன்று மம்மிஃபிகேஷன். ஆனால் எகிப்தியர்கள் சடலங்களை எப்படி இவ்வளவு காலம் பாதுகாத்தனர் என்பது குறித்த ஆழமான விவரங்கள் இதுவரை தெளிவாக இல்லை. புதிய ஆய்வில் மம்மிகளின் தனித்துவமான மனம் வெறும் பழமையாலோ சிதைவாலோ உருவாவதில்லை என கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக சடலத்தை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட பல்வேறு ரசாயன பொருட்களும் சடலத்தை போர்த்தியிருந்த துணிகளும் சேர்ந்து உருவாக்கும் ரசாயன கலவைகளே இந்த வாசனைக்கு காரணம் என புதிய ஆய்வு தெளிவுபடுத்துகிறது. ஆய்வின் முதல் கட்டமாக மம்மிகளின் மிகச்சிறிய பாகங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் மூடிய கொள்கலன்களில் சேமிக்கப்பட்டன. அதன் பிறகு அவற்றை சுற்றியுள்ள காற்று சேகரிக்கப்பட்டது. பின்னர் கேஸ் குரோமாட்டோகிராபி, ஹை ரெசல்யூஷன் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி போன்ற நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவற்றில் உள்ள volatile organic compounds எனப்படும் ரசாயன கலவைகள் அடையாளம் காணப்பட்டன. இங்கிலாந்து பிரிஸ்டல் ஆய்வாளர்கள் இதை வழிநடத்தினர். கிமு 1200 முதல் கிருபி 395 வரையிலான காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட 19 மம்மிகளில் இருந்து 35 மாதிரிகளை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தனர். இவற்றிலிருந்து 81 வெவ்வேறு ரசாயன கலவைகள் கண்டறியப்பட்டன. ஆரம்பகால மம்மிகளில் கொழுப்பும் எண்ணெய்களும் மட்டுமே முக்கியமாக பயன்படுத்தப்பட்டன. ஆனால் பிற்கால மம்மிகளில் வெளிநாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட விலையுயர்ந்த பிசின்களும் பிட்டுமனும் போன்ற பொருட்கள் சேர்க்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இது சடல பதப்படுத்தும் முறைகள் பின்னர் மேலும் சிக்கலானதாகவும் மேம்பட்டதாகவும் மாறியதை குறிக்கிறது. உடலின் வெவ்வேறு பாகங்களில் பயன்படுத்தப்பட்ட பாதுகாப்பு முறைகளிலும் வேறுபாடுகள் இருந்ததை ஆய்வு வெளிப்படுத்துகிறது. தலைப்பகுதிகளில் இருந்தும் உடலின் மற்ற பாகங்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட மாதிரிகள் வெவ்வேறு இரசாயன அமைப்புகளை காட்டியதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதாவது உடலின் வெவ்வேறு பாகங்களை பாதுகாக்க மம்மிகளை பதப்படுத்தியவர்கள் வெவ்வேறு முறைகளை பயன்படுத்தி இருக்கலாம் என்பதற்கான அறிகுறியாகும். மம்மிகளை பாதிப்பில்லாமல் ஆய்வு செய்ய இந்த புதிய முறை மிக முக்கியமானது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். மம்மிகளை சுற்றியுள்ள காற்றை மட்டும் ஆய்வு செய்வதால் தொல்பொருட்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாது. ஆகையால் உலகம் முழுவதும் உள்ள அருங்காட்சியகங்களில் உள்ள மம்மிகளை மேலும் பாதுகாப்பான முறையில் ஆய்வு செய்ய இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் பெரிய உதவியாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கிறார்கள்.